எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி என்ன வீடியோனா, காளான் வச்சு எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு காளான் எடுத்து கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். காளான் பிரியாணிக்கு தேவையான பொருள் 2 தக்காளி, 3 வெங்காயம், 2 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு இதெல்லாம் எடுத்துக்கணும். 3 கைப்பிடி புதினா, 3 கைப்பிடி கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், ஊற வச்ச அரிசி. நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, சோம்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும். அப்புறம் புதினா, கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கணும். இது எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக காளான் போடணும். காளான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு போடுற மிளகா அப்படி இருக்குல்ல, அதில் 1 டீஸ்பூன் போடணும். பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சோண்டு, 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு தயிர் ஊற்றணும். மஞ்சள் பொடி நம்ம மிளகாய் பொடி போடும்போதே போடணும். நான் போட மறந்துட்டேன், அதனால லாஸ்ட்டாக போட்டேன். அவ்வளோதான். லாஸ்ட்டாக அரிசி போடணும். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தனால 3லேருந்து 3.5 டம்ளர் தண்ணி வச்சேன். அவ்வளோதான். நம்ம குக்கரை மூடிட்டு 2 விசில் வரையும் வச்சுக்கணும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு உடனே ஓப்பன் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் அதிலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அவ்வளோதான். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். உதிரி உதிரியாக இந்த மாதிரி இருக்கும். ஒரு தடவை அதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சாப்பிடலாம். இந்த காளான் பிரியாணிக்கு சைடிஷாக நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, முட்டை, தயிர் பச்சடி, கிரேவி கூட நம்ம வச்சுக்கலாம். கிரேவி, சிக்கன் கிரேவி, இறால் கிரேவி இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நான் என்ன பண்ணேன்னா இறால் கிரேவி பண்ணியிருந்தேன். காளான் பிரியாணி ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இறால் கிரேவி நான் எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த காளான் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.